இன்னைக்கு நம்ம ப்ளீச்சோட 41st எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோடோட ஓப்பனிங்ல நம்ம ரெஞ்சி இருந்திருக்கான்ல, சோ அவனுக்கு வந்து அடிபட்டு இருந்திருக்கும். சோ அதனால அவனுக்கு வந்து மருந்தெல்லாம் கொடுத்துட்டு அவனை வந்து ஒரு பிரிசன்ல வச்சிருந்திருப்பாங்களா. சோ அப்ப பார்த்தா அவனோட ஜான்பாக்டோ இருக்குதுல்ல, அது வந்து அவங்ககிட்ட பேசுற மாதிரி இருக்கும். சீக்கிரம் எந்திரி, நான் வந்து ரெடி ஆயிட்டேன், தயாரா இருக்கிறேன், அப்ப போய் உன்னை இந்த ஒரு நிலைமைக்கு ஆளாக்குன அந்த ஜான்கட்ஸோ வச்சிருந்திருக்க, அவனை போய் அழிப்போம் அப்படின்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்குமா. டே சோம்பேறி தலையா எந்தர்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஞ்சியோட ஜான்பாக்டோ அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்குமா, எதிரியை போய் நம்ம அழிப்போம், இந்த தடவை கண்டிப்பா நாம தான் ஜெயிக்கிறோம் அப்படின்னு. ஆனா அதுக்கு ரெஞ்சி இல்ல, இந்த தடவை அவன் எதிரி கிடையாது, நமக்கு வந்து வேற ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னு சொல்லும் போது சரி அட்லீஸ்ட் அவன் பேரையாவது சொல்லு, அவனையாவது போய் போட்டு தருவான்னு சொல்லிட்டு இருக்கோம். சோ அதுக்கு பேரலா பார்த்தாதான் நம்ம ஹீரோ அந்த பியாக்கியாவை எடுத்து நிப்பான்ல. சோ பியாக்கியாவுமே உன்னோட ஸ்ட்ரென்த் ஏறி இருக்குது அப்படிங்கறதெல்லாம் உண்மைதான், ஏன்னா இன்னும் ஒரு 1000 வருஷம் ஆனாலுமே உன்னால என் லெவல ரீச் பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த பியாக்கியா அவனோட பவரை யூஸ் பண்ணு போகும்போது அப்ப அந்த இடத்துக்கு யோழிச்சு இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து இருப்பாங்க. சோ அவங்கள பார்த்தா நீ அப்படியே அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி ஷாக் ஆவாங்களா. பட் அப்பதான் ஆமா யோழிச்சி யார் அவங்க அப்படின்னு அந்த கேர்டேக்கர் பையன் கேட்க, ஈவன் நம்ம ரூக்கியாக்குமே தெரியல, இல்ல நானுமே வந்து கேள்விப்பட்டது இல்லைன்னு. அப்ப அந்த பியாக்கியா வந்துட்டு 100 வருஷமா ஆளையே காணோம், ஸ்டெல்த் ஃபோர்ஸோட கேப்டனா இருந்தேன், சோ இவ்வளவு வருஷமா எங்கேயோ போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இப்ப எதுக்கு வந்திருக்க அப்படின்லாம் கேட்கும் போது அதுவே நம்ம ஹீரோ யோழிச்சி நீங்க வந்து கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, அவனை நான் ஒரு கை பார்த்தாகணும், அவனை போட்டு தள்ளிட்டா இங்கிருந்து கிளம்பும் போது என்னது அவனை போய் போட்டு தள்ள போறியா, நடக்கிற காரியமா ஏதோ ஒண்ணு பேசுன்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோட வயிற்றுலேயே வந்து குத்திட்டு அப்படியே ரத்தம்லாம் வர ஆரம்பிச்சிருமா. ஒரு செகண்ட்ல நம்ம ஹீரோ வந்து அப்படியே மயக்கம் போட்டு விழுக அவனை வந்து அங்க இருந்து எடுத்துட்டு போகலாம் தான் பாப்பா. சோ அப்ப அந்த ஹீரோ வந்து கேட்பான், சரி இந்த மாதிரி அவன் உடம்புல நீ வந்து மெடிசனை தானே போட்ட, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மயக்க மருந்து அதை போட்டு அவனை வந்து இங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போகலாம் தானே பாக்குற, யோரிச்சி என்ன நீ பிளான் பண்றன்னு கேட்க, நீ என்ன பண்ணாலுமே வேலைக்கு ஆகாது, என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாது அப்படின்னு பியாக்கியா சொல்ல, ஏன்டாடே நீ எல்லாம் அது பேசலாமா, ஓடி பிடிச்சி விடும்போது கூட நீ என்ன தொட்டதே இல்லைன்னு சொல்லும் போது பாத்திரலாமான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பியாக்கியா சேஸ் பண்ணுவானா. யோரிச்சி வந்து பயங்கர ஸ்பீடா இருப்பாங்க, ஈவன் அந்த பியாக்கியாவும் எவ்வளவோ அவங்க வந்து பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவான். பட் ஸ்டில் அவங்க வந்து அப்படியே கொஞ்சம் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டு மேல கொஞ்சம் உயரமா வந்து நின்னுக்கிட்டு இன்னும் ஒரு 3 நாள் அதுக்குள்ள நான் வந்து இந்த ஒரு பையனை உன்னை தோக்கடிக்கிற அளவுக்கு பலசாலியா மாத்த போறேன், சோ அது வரைக்கும் வெயிட் பண்ணு, உனக்கு வேணும்னா என்ன சேஸ் பண்ணிக்கோ, ஆனா அப்போ உன்னால என்ன பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து போயிரும். அப்படியே மின்னல் வேகத்துல போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இதை பார்த்திருந்த பியாக்கியாமே அங்கிருந்து போவானா. அப்ப அந்த ஹீரோ கேட்பாரு, டே பியாக்கியா இந்த மாதிரி இன்ட்ரூடர் எல்லாம் வந்திருக்காங்க, அவங்க வந்து ஃபாலோ பண்ணலையான்னு கேட்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவானா. ஆமா இவரு பெரிய இவரு இன்ட்ரெஸ்ட் இருந்தா தான் பண்ணுவாரு சரின்னு சொல்லிட்டு நம்ம ரூக்கியா அந்த இடத்துல வந்து அப்படியே மயங்கி போயிடுவாளா பியாக்கியா அங்க இருந்து போனோடனே. சோ பியாக்கியாவோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அந்த இடத்துல பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். சோ ஒன்ஸ் அவன் இங்க இருந்து போனான் அப்படின்னா மொத்த பிரஷருமே கம்மியாக டக்குன்னு நம்ம ரூக்கியா வந்து மயக்கமாயிட்டா, இது நேச்சுரல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோவோட ஸ்குவாட சேர்ந்த 2 பேர் அந்த இடத்துல தான் இருப்பாங்க. சோ அவங்கள கூட அம்மா என்ன கூப்பிட்டு நீ வந்துட்டீங்க, எங்க இருந்தீங்க அவ்வளவு நேரமானு கேட்க, இல்ல நீங்க உடம்பு சரியாம இருந்தீங்க, அதுக்குள்ள ரூம் விட்டு வெளியே வந்தீங்களா, சோ உங்களுக்கு ஏதாவது ஆயிரும்னு சொல்லிட்டு முதல்ல இருந்து இங்க தான் இருக்கிறோம் ஐயா அப்படின்லாம் சொல்ல, சரி சரி முதல்ல ரூக்கியா கொண்டு போய் அந்த ஜெயிலுக்குள்ள வந்து போட்டு வைங்க, பத்திரமா வைங்க அப்படின்லாம் சொல்ல, அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்து ரூக்கியாவை தூக்கலான்னு பார்க்கும்போது அந்த கேர்டேக்கர் பையன் வந்து விட மாட்டானா, டே கையிடுறான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ரூக்கியா வந்து தூக்குவான். பிளஸ் கவலைப்படாத, நானும் கேப்டனும் எல்லாருமே வந்து ஒன்னா சேர்ந்துக்கிட்டு மேல் இடத்துல பேசி பாக்குறோம், சோ கண்டிப்பா அவனை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் ஜெயிலுக்குள்ள வந்து கொண்டு போறானா. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்துல தான் கான் வந்து பயங்கரமா ரத்த கிளறியோட படுத்திருப்பானா. சோ அவனை வந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த கேர்டேக்கர் பையன் வந்து கேட்பான், ஆமா இந்த மாதிரி எதுக்கு நீங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க போது, ரொம்ப சிம்பிள், எய்சன் வந்து இறந்து போயிருக்கான், சோ எய்சனை கொலை பண்ணது மேபி இங்க வந்திருக்க ஏதோ ஒரு இன்ட்ரூடரா இருக்கலாம், ஆர் எல்ஸ் எய்சனை கொலை பண்ணது யாரு அப்படிங்கறது இங்க இருக்கிற இன்ட்ரூடருக்கு வந்து சம்திங் ஏதோ வந்து தெரிஞ்சிருக்கலாம். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான ரீசனுமே இருக்குது, ரூக்கியா வந்து என்னோட லூட்டனட், சோ என்னோட ஒரு ஆபீசரை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நீங்களா இருக்கிறீங்கன்னா உங்களை காப்பாற்ற வேண்டியது என்னோட வேலை தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இன்னொரு பக்கம் நம்ம ஒரியுமேவும் அந்த இஷிடாவும் இருக்கிறாங்கல்ல, சோ இவங்க 2 பேரும் அங்க இருக்கிற ஒரு ஸ்குவாட்ல வந்து ஒரு ஆபீசர் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பாங்க. பிளஸ் அவங்க வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணி அப்படியே பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, சோ அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை வச்சு மத்தவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க அப்படிங்கறத வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஐடியாவோட நோக்கமாவே இருக்கும். பிளஸ் ஐடியா கொடுத்ததும் நம்ம ஒரியுமேவா தான் இருக்குமா. சோ அவ அந்த மாதிரி அவங்க 2 பேரும் ஊருக்குள்ள வந்து ஒளிஞ்சு சுத்திட்டு இருப்பாங்கல்ல, சோ இன்னும் எவ்வளவு நேரம் தான் ஒளியறதுன்னு சொல்லிட்டு கரெக்டா அங்க 2 பேர் வரும்போது நம்ம ஒரியுமே மட்டுமே உள்ள இறங்கி அந்த 2 பேரையுமே அடிச்சு போட்டு அவங்க கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸை வந்து உருவிட்டு வந்திருப்பா. அதுக்கப்புறம் ஈவன் இஷிடாவுமே கேட்டு இருந்திருப்பான், ஆமா நான் சண்டைக்குள்ள இறங்கவே இல்லையே, நீ மட்டும் இறங்கி எப்படி 2 பேரை வந்து ஒத்தையால போட்டேன்னு கேட்க, நான் அந்த மாதிரி டட்ஸுக்கு இருந்து கராத்தையில கத்துந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பா. சோ அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு கேங்ல வந்து அவங்க ஒன்னா சேர்ந்து இருப்பாங்களா. பிளஸ் அவங்க வந்து லைக் சில இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணிருப்பாங்கல்ல, அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரூக்கியா வந்து இங்க இருக்கிற ஒரு ஒயிட் டவருக்குள்ள தான் வச்சிருக்காங்க. மேபி நம்ம ஆளுங்க எல்லாருமே ரூக்கியாவை தான் காப்பாற்ற போறாங்க அப்படின்னா மேபி இச்சிகோ வந்து அந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு நேரா நம்ம ரூக்கியா வச்சிருக்க அந்த ஒரு இடத்தை நோக்கி மெதுவா அப்படி நடந்துட்டு இருப்பாங்களா. பிளஸ் இவங்க பேசுறது எல்லாத்தையுமே அந்த இடத்துல அந்த மயூரி அப்படின்னு சொல்லி ஒரு கேப்டன் இருப்பான்ல, அவன் வந்து ஒட்டு கேட்பான். இங்க இன்னொரு பக்கம் மறுக்கான
நம்ம ஹீரோ வந்து தூக்கிட்டு அந்த ஒரு இடத்துல வச்சிருந்திருப்பால. பார்த்தா அந்த யோரியுச்சிக்கு வந்து லைக் ஒரு மாதிரி பயங்கர டயர்டா இருக்கும். 100 வருஷம் கழிச்சு சண்டை போட்டா இப்படிதான் இருக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாளா. அதுவே நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கண் விழிச்சு எந்திரிக்கும் போது என்ன நடந்துச்சுங்கிற விஷயம் எல்லாம் அவனுக்கு கொஞ்சம் ஞாபகம் வர டக்குன்னு யோரியுச்சியோட சட்டையை பிடிச்சிட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் அந்த இடத்துல நீ அட்டாக் பண்ணிருப்ப, இன்னும் கொஞ்சம் சான்ஸ் கிடைச்சிருந்தா அந்த பியாக்கியாவை நான் போட்டு தள்ளிட்டு ரூக்கியா வந்து காப்பாத்திருப்பேன்ல அப்படின்லாம் சொல்லும்போது, பியாக்கியாவை நீயே அப்படின்ட்டு டக்குன்னு தள்ளி விட்டுட்டு, உன்னால கனவுலையுமே பியாக்கியாவை அந்த இடத்துல இருந்துட்டு நல்லா தோக்கடிச்சிருக்கவே முடியாது, ஈவன் என்னாலேயே முடிஞ்சிருக்காது, அந்த இடத்துல இருக்கிற யாராலையுமே பியாக்கியா வந்து தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்ல, அப்ப நம்ம ஹீரோ வந்து கேட்பான், சரி அப்படின்னா என்ன நீ தூக்கிட்டு வரக்கு பதிலா ரூக்கியா வந்து தூக்கிட்டு வந்திருக்கலாம்ல, ஆர் அட்லீஸ்ட் மத்தவனுங்க அவனுங்க எல்லாருமே வந்து ஆபத்துல இருக்கிறாங்கன்னு சொல்ல, அதை பத்தி நீ வந்து கவலை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, அந்த இடத்துல இருந்த ஷீரோ அப்படிங்கிற அந்த ஒரு கேப்டன், ரூக்கியாவோட கேப்டனுமே அவர் தான், அவர் ஒரு டீசென்டான ஒரு ஆளு, கண்டிப்பா அவரு ரூக்கியாக்கு எதுவுமே ஆக விட மாட்டாரு, அதே நேரத்துல ரூக்கியாவை காப்பாத்த வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மத்தவங்களை வந்து கொலை பண்ற அளவுக்கு அவர் ஒன்றும் முட்டாளான ஆள்லாம் கிடையாது. சோ அதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிற விஷயத்தெல்லாம் யோசிக்கிற ஒரு மனுஷன் தான். கண்டிப்பா அவர் வந்து அந்த கானையும் சரி அந்த ஒரு கேட்டகரி பையனும் சரி அவங்க வந்து பாத்துக்குவாரு. இன்னும் அடுத்த ஒரு 3 நாள் நான் உனக்கான ட்ரைனிங் எல்லாத்தையும் தரேன், அந்த ட்ரைனிங் எல்லாத்தையும் எடுத்துட்டு நீயா போய் அந்த இடத்துல யாரையெல்லாம் காப்பாத்தணும்னு நினைக்கிறியோ அவங்க எல்லாரையும் காப்பாத்துன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை அங்க இருக்கிற ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி ஒரு இடம் வந்து இருக்கும், சோ அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு ட்ரைனிங் எடுக்கலாமான்னு சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் சரி இது ஒரு புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு அவனோட ஸ்வாடெல்லாம் எடுப்பானா. அப்பதான் யோரிச்சி வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்தையே சொல்றாங்க, ஆக்சுவலி நம்ம ஹீரோவோட ஜான்பாக்டோ இந்த மாதிரி பெருசா இருக்குதுல்ல, சோ எப்பவுமே நம்ம ஹீரோவோட ஜான்பாக்டோ வந்து இந்த ஒரு ஸ்டேட்ல தான் இருக்குது, இது எப்படின்னு பார்த்தா அந்த கென்பாச்சி இருக்கிறான்ல அவனோட ஸ்வாடுமே வந்து ஏன் ஸ்வாடு எப்பவுமே இதே ஒரு ஸ்டேட்ல தான் இருக்குன்னு சொல்லியிருப்பான்ல, லிட்டரலி அதே தான் நம்ம ஹீரோக்கும். ஆனா இந்த மாதிரி ஒரு கேப்டன் ஆகுறாங்க, ஒரு ஸ்குவாடோட கேப்டன் ஆகுறாங்க போது ஷின்காய் அப்புறம் பான்காய் அப்படின்னு சொல்லி 2 ஸ்டேட்டையுமே வந்து மாஸ்டர் பண்ணியிருந்திருக்கணும். ஆனா இங்க இருக்கிற 13 கேப்டன்ல ஒரே ஒருத்த மட்டும் தான் பான்காயை வந்து மாஸ்டர் பண்ணாமலே கேப்டன் ஆயிருந்திருக்கான். மத்தபடி இருக்கிற எல்லாருமே அந்த 2 ஸ்டேட்டையுமே வந்து மாஸ்டர் பண்ணி தான் இந்த இடத்துல கேப்டனா ஆயிருந்திருக்காங்க. சோ எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு விதமான பான்காய் வந்து இருக்கும். ஷின்காய்க்கும் பான்காய்க்கும் இருக்கிற அந்த ஒரு பவர் டிஃபரன்ஸ் கூட வந்து பயங்கரமா இருக்கும்லாம் சொல்ல, சரி அந்த ஒரே ஒருத்தன் யாருன்னு கேட்க அதுதான் கென்பாச்சியா இருக்கும். சோ அவன் தான் ஒருத்தன் பான்காய் வந்து கத்துக்காமலே பான்காய் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமலே அவனை வந்து கேப்டனா ஆக்கி இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவனுக்கு அவன் ஸ்வாடோட பேர் கூட தெரியாது, அவனோட பியூர் ஸ்ட்ரென்த் அண்ட் அவனோட எபிலிட்டியை மட்டும் நம்பி தான் அவனுக்கு இந்த கேப்டன் அப்படிங்கிற இந்த ஒரு பொசிஷனையே கொடுத்துருக்காங்க. சோ அதனால பேசிக்கா இந்த பான்காய் அப்படிங்கிற இந்த ஒரு டெக்னிக்கே வந்து ஆல்ரெடி இருக்கிற உன்னோட பவரை வந்து லைக் ஒரு 10x வந்து இம்ப்ரூவ் பண்ண ஒரு 10 மடங்கு வந்து அதிகரிக்கும். சோ உனக்கு புரியுதா பான்காய் அப்படிங்கிறது எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் அப்படின்னு. பட் அதுல அன்பார்ச்சுனேட்லி எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனா இருந்தாலுமே அவங்க பான்காயை வந்து மாஸ்டர் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாவது எடுக்கணும்னு சொல்ல, 10 வருஷமா அவ்வளவு எனக்கு வந்து டைம் இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோ கதறுவானா, சேர்ற கத்தாதடா, அதனாலதான் உனக்கு நான் வந்து ஒரு ஸ்பெஷல் டீச்சிங் வந்து வச்சிருந்திருக்கேன், எண்ணி 3 நாள்ல நீ பான்காயை வந்து மாஸ்டர் பண்ண போறேன்னு சொல்ல அங்கே இந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க. சோயா தேங்க்யூ.